தேவகுருவான பிரகஸ்பதிட்ட தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு அந்த பக்தி இல்ல. ஆனா அசுர தலைவன் மகாபலி தங்கள் அசுர குருவான சுக்கராச்சாரியார்ட்ட அவ்வளவு பக்தியோட இருந்தான். ஆச்சாரிய பக்தி யார்கிட்ட இருந்தாலும் கொண்டாடணும், அதான் மிக்க பெரும் புகழ். கிருஷ்ணா நீ என்ன பண்ண? அவன் ஒரு வேள்வி அஸ்வமேத யாகம் பண்ணா. அந்த வேள்வியில் யாகசாலைக்கு நீ சென்றாய். எப்படி? 2 அடி உயரம் கொண்ட குள்ள வாமனனாக. இப்ப எப்படி கிருஷ்ணனும் கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துல தானே நம்ம முன்னாடி நின்று இருக்கான். இதே போல குள்ள வாமனனாக அப்படி கையிலே ஒரு குடையை வைத்துக்கொண்டு கமண்டலம் தர்பை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீ மகாபலியினுடைய யாகசாலையை நோக்கி சென்றாய். நீ வர வேகத்தை பார்த்தான்ப்பா. வாமனனாக நீ வரும்போது உன்னுடைய அழகு, நீ நடந்து வரக்கூடிய பாங்கு, உன்னுடைய தேஜஸ், நீ பேசின வார்த்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு மகாபலி உன்னை சேவிச்சு உன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலைமையில சேர்த்துண்டு உங்ககிட்ட சொன்னான், உனக்கு என்ன வேணும்னு கேளு. வீடுகளா, தங்க காசுகளா, நிலங்களா, மாடுகளா, அல்லது கிராமங்களா, செழிப்பான வயல்களா, அல்லது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, நானே கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன், யானைகளா, குதிரைகளா, தேர்களா, நீங்க என்ன வேணும்னு கேளுங்கோ, எது கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னான். அப்போது நீ அவன்கிட்ட கேட்ட, என் காலால் 3 அடி நிலம் வேணும். அது ரொம்ப முக்கியம். வெறும் 3 அடி நிலம் இல்ல, என் காலால் 3 அடி நிலம். அப்படி நீ கேட்கும் போது ஒருத்தர் தடுத்தார். நிறுத்து மகாபலி, கொடுக்காதேன்னார். யாருன்னா அவனுடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியார். தானம் பண்ணாதே என்று தடுத்தார். ஆனா தடுத்தாலும் இங்க மட்டும் மகாபலி தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு இவ்வளவு காலம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன சொன்னோம், ஆச்சாரியன் சொன்னதெல்லாம் கேட்பான்னு. ஆனா தானம் விலக்கிய. ஆனா இங்க மட்டும் என்ன பண்ணானா, இல்ல சுவாமி, எங்கிட்ட தானம்னு யார் கேட்டு வந்தாலும் நான் கொடுத்துதான் தீருவேன், நான் கொடுக்கிறேன்னு வாக்களிச்சுட்டேன், கொடுப்பேன்னா. சுக்கராச்சாரியார் சொன்னார், நான் சொன்னா கேளு, நீ எல்லாத்தையும் இழக்க போற, ஆபத்து நிலையில இருக்க. இப்போ ஒரு பொய் சொன்ன, கொடுத்த வாக்க மீறினாலும் பெரிய தோஷம் இல்ல, நான் சொல்றத கேளு, தானம் பண்ணாதேன்னார். ஆனா அப்ப மகாபலி என்ன தெரியுமா சொல்லிட்டான், இவன் நாராயணனா இருந்தாலும் பரவாயில்ல, தானம் பண்றேன், பண்ணினா நாராயணனுக்கே தானம் பண்ணவன்னு எனக்கு இன்னும் பெருமை தானே கூடும். நாராயணனே என்கிட்ட பிச்சை கேட்டு வந்து நின்று இருக்கான், நான் நாராயணனுக்கே கொடுத்திருக்கேன், எனக்கு இன்னும் பெயரும் புகழும் கூடுமேன்னா. அதான் பாருங்க, இந்த அகங்காரம்ங்கிற துர்குணம் இருந்ததுன்னா நல்ல ஆச்சாரிய பக்தி இருந்தது. இந்த அகங்காரம் தலை தூக்கும் போது அந்த ஆச்சாரிய பக்தியே அடிச்சுடுத்து பாருங்க. அதனாலதான் பெரியோர்கள் சொல்ற, அந்த அகங்காரம்ங்கிறது வச்சுக்க கூடாது. மகாபலிக்கு என்ன ப்ராப்ளம், இவ்வளவு நாள் ஆச்சாரிய பக்தி அவனை வாழ வச்சது. ஆனா அந்த அகங்காரம் அதிகரித்தவாறே அந்த ஆச்சாரியனையே அவமானப்படுத்தி, இல்ல இல்ல நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன்னா. எப்ப ஆச்சாரியன் வாக்க மீறிட்டானோ அடுத்த நிமிஷம் பெருமாள் எல்லாத்தையும் வாங்கினார், அவனுக்கு சொத்தெல்லாம் போயிடுத்து. அப்போ மகாபலியோட வாழ்க்கை பாருங்கோ, ஆச்சாரிய பக்தியோடு இருந்த வரைக்கும் எல்லாம் தானா கிடைச்சது. அந்த ஆச்சாரிய பக்தியை எப்ப இழந்தானோ உள்ளதெல்லாம் போயிடுத்து.